ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே என்னோட குழந்தைய வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம செல்லப்பாண்டியும் வசந்தியும் பொறுமையாக நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்கே பாரும தமிழ், இப்போ தான் நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம், உடனடியாக அவங்க கிட்ட போய் நம்ம சண்டை போட வேணாம், அது உனக்கும் சரி இந்த குழந்தைக்கும் சரி அது நல்லதில்லை, அதனால் நாளைக்கு காலையிலேயே போய் நம்ம குழந்தைய வாங்கிட்டு வந்துடலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வியோட இன்னொரு குழந்தைக்கு, அதாவது பையனுக்கு தடுப்பூசி போடலாம் அப்படின்றதுக்காக போய் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மலரும் அதுக்கப்புறம் கருப்பை கூட்டிகிட்டு போகிறாங்க. போன இடத்துல நர்ஸ் கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நர்ஸும் அதாவது குழந்தைய வச்சுட்டு போய் ஊசி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அந்த இடத்துல தான் குழந்தைய மாற்றி, அதாவது குழந்தைய திருடிடுறாங்க. இது எல்லா ஏற்பாடுமே யாராலனா நம்ம ஈஸ்வரியால தான். இந்த குழந்தை இருக்கிறதுனால தானே சேதுக்கு ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாடுறதில் தயக்கம் இருக்குது. இந்த குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக சேது வந்து நம்ம ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ்வான் அப்படின்றதுக்காக இந்த குழந்தைய கடத்த வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு சேதுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், நம்ம சேது இப்போ தமிழ்ச்செல்வி தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணி, என்னடி நீ தானே என்னோட குழந்தைய தூக்கிட்டு போன, எங்கடி என் குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சொல்கிறீங்க, என் குழந்தைய காணுமா, ஐயோ என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், என்னோட குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பயங்கர ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேது இருந்துட்டு நம்ம கருப்பு சட்டையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள் அவன் என்னோட வாரிசு, அவன் என்னோட புள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருக்கும் அப்படியே காதில் ரத்தமாக வலிகிற மாதிரியே இருக்குது. அப்படியே வயிறெல்லாம் கபகபன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னது அந்த புள்ள மேல இவருக்கு பாசமே வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ ஏன் புள்ள ஏன் வாரிசுன்னு சொல்றாரு இவரு அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் என்ன எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி தன்னோட புள்ளைய காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தி கொண்டு வந்து, இங்க பாருடா தங்கம், நீ இனிமே என் கூட தான் இருப்ப, நீ என்னோட புள்ளடா, இனிமே உன்னை நான் தான் பார்த்துப்பேன், நான் தான் உன்னை வளர்க்குவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தன்னோட குழந்தை வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி வாசல்லையே நம்ம தமிழ்ச்செல்வி கற்றுக்கிட்டு இருக்கவும், சேதுவோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே வராங்க. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நான் மயக்கமாக இருக்கிற நிலமையில அம்மாச்சி இது என்னோட இன்னொரு குழந்தைய தூக்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க, அதனால் என் குழந்தைய முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட சேது இருந்துட்டு, இங்கே பாருடி, என்னோட குழந்தை என்கிட்ட தான் வளரும், கண்டிப்பாக என் குழந்தைய கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஆர்கியூமெண்ட் போய்கிட்டே இருக்கு. கடைசியா நம்ம சேது தான் இந்த குழந்தைய வச்சிருக்க மாதிரி அப்படியே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வியும் இந்த பக்கம் தன்னோட படிப்பு, தன்னோட குழந்தை அப்படின்னு போயிடுறாங்க. இந்த பக்கம் தன்னோட குழந்தைய ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து நம்ம சேதோ அப்படியே அழகாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யா, ஈஸ்வரி, சித்ரா இவங்க எல்லாருக்கும் அப்படியே நெஞ்சில் கப கடம்புன்னு அப்படியே அனலாக வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரியும் நம்ம தாமரையும் ஈஸ்வரி கிட்ட, ஐஸ்வர்யா, சித்ரா இவங்க 3 பேருக்கிட்டையும் போய், இங்கே பாரு ஐஸ்வர்யா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கண்டிப்பாக சேதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு, அந்த குழந்தைக்கு நீ ஆய வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இல்லையா, இப்போ பாத்தியா உன்னோட வாழ்க்கை எந்த நிலைமைக்கு ஆளாகி நிற்குதுன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஆண்டி பாருங்க ஆண்டி, இவங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேது மாமாவும் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பயங்கரமாக கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருங்க ஆண்டி, நான் இந்த விஷயத்தை இதோட சும்மா விடுறது கிடையாது, இப்போ போய் நான் சேது மாமா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா, என்ன கல்யாணம் பண்ணிட்டு எதுக்காக இந்த குழந்தை கூட வந்து உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாள் என் கூட உட்காந்து ஒழுங்காக ஒரு நிமிஷமாவது பேசியிருப்பீங்களா, எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எனக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், எவ்வளோ கனவுகளோடு உங்களை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன், ஆனால் நீங்கள் அதை பற்றி ஒரு நொடி கூட யோசிக்காமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, முதல்ல இந்த குழந்தைய வீட்டை விட்டு திறந்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாரு ஐஸ்வர்யா, என்னோட குழந்தைய நான் தான் வளர்ப்பேன், இனிமேல் இதை பற்றி யாராவது இந்த வீட்டில் பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை, இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, "இங்கே பாருங்க ஆண்டி, சேது மாமா எப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், "இங்கே பாரு ஐஸ்வர்யா, அவரோட மனசை சீக்கிரமாக நம்ம மாற்றிடலாம், பரவாயில்ல விடு" அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் காட்டுறாங்க. இப்படியே போயிடுது ஒரு 5 வருஷமும். 5 வருஷம் கழிச்சு தன்னோட குழந்தை அப்படியே பெருசாக வளர்ந்து நிற்கிது. இதை பார்த்து நம்ம ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட பேரனை தூக்கி, "தங்கம் வாடா தங்கம், வா வந்து என் மேலே ஏறி உக்கார், வா, உனக்கு என்ன வேணும், சாக்லேட் வேணுமா, என்ன வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்க தாத்தா, நான் உங்ககிட்ட நிறைய நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சேரில் நான் உட்காரணும்னு, ஆனால் நீங்கள் தான் என்னை உட்கார வைக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் இந்த சேரில் உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், "உனக்கு இல்லாதடா தங்கம், வாடா உட்கார்றா" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சேரை கொடுத்து அந்த தன்னோட பேரனை உட்கார வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சேது இருந்துட்டு, "என்னப்பா, என்ன பேரனும் தாத்தாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருடா, உன்னோட பையனை பாருடா, எவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. என்னோட சேரில் உட்காரணுமா, என்னோட பதவிக்கும் வருவானா, கண்டிப்பாக மக்களுக்கும் ஏதாவது செய்வேன் அப்படின்னு இப்போவே அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான்டா இவன்" அப்படின்னு சொல்லவும், "அப்படியாடா தங்கம், எதுக்காகடா நீ அரசியலுக்கெல்லாம் வந்துக்கிட்டு? இங்கே பாருடா, நீ நல்லா படிக்கணும், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும்டா, அப்பா மாதிரியெல்லாம் நீ இருக்கக்கூடாது சரியா" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்கப்பா, உங்கள் ஆசைப்படி நான் நிறைய படிக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக நான் மக்களுக்கும் ஏதாச்சும் பண்ணணும், உங்களை மாதிரி 4 பேருக்கு சேவை செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்காதா" அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கவும், "இந்த வயசுலேயே உனக்கு யாருடா இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது? இங்கே பாருங்கப்பா, எனக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்கனால எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நீங்கள் 4 பேருக்கு நல்லது நினைக்கும் போது எனக்கும் அது தோணுதில்ல, நானும் இதை பண்ணணும்னு, அதனால தான்ப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிடா, நீ அதை பற்றியெல்லாம் அப்புறம் யோசிக்குவேன். இன்னைக்கு நீ நாள் ஸ்கூலுக்கு போக போகிற, உனக்கு எப்படி இருக்குது? ஸ்கூலில் போய் சமத்தா இருக்கணும் சரியா?" "சரிங்கப்பா, உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்லப்பா, எனக்கு அந்த விஷயத்த மட்டும் சொல்கிறீங்களா? என்னோட அம்மா எங்கே இருக்காங்கப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே சைலண்ட்டாக மாறிடுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, "இங்கே பாருட தங்கம், அம்மா கொஞ்சம் தூரமாக வேலைக்கு போயிருக்காங்கடா, கண்டிப்பாக ஒரு நாள் வந்துடுவாங்க, வந்த உடனே அப்பா சொல்லும் சரியா, இதுதான் உன்னோட அம்மா பாரு" அப்படின்னு சொல்லவும், "இவங்க என்னோட அம்மா இல்லவே இல்லை, என்னை எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்காங்க, அம்மானா பாசமா பேசுவாங்க, ஆனால் இவங்க என்கிட்ட ரொம்ப கோவமாக நடந்துக்கிறாங்க, இவங்க எனக்கு அம்மாவே கிடையாது" அப்படின்னு சொல்லவும், "என்ன ஐஸ்வர்யா, பிஞ்சு மனசில் என்ன விதைச்சி வச்சிருக்க நீ? இந்த பையன் என்ன வார்த்தை சொல்கிறான்னு பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்க, இவன் என்னோட குழந்தையே கிடையாது, இல்லை, அவன் உண்மையாக தானே சொல்லிக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், "இங்கே பாரு ஐஸ்வர்யா, இந்த மாதிரி கத்தி பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம். இங்கே பாருங்கள், உங்களை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன சந்தோஷத்தை கண்டுக்கிட்டேன். உங்களை ஆசைப்பட்டு வேற சின்ன வயசுலேருந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போது நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோம், எதுக்குடா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நினச்சாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, தலையெழுத்தான்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான்" அப்படின்னு சொல்லி சபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வியோட இன்னொரு க்யூட் குழந்தை, அதாவது பெண் குழந்தை, இன்றைக்கும் ஃபர்ஸ்ட் நாள் அவங்க ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. ரொம்பவே சந்தோஷமா, "அம்மா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருடா தங்கம், அம்மாவுக்கு வேலைக்கு டைம் ஆச்சுல்ல, வேலைக்கு போகிறதுக்குள்ளே உன்னை ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போது நான் வேலைக்கு போகணும் இல்லையாடா, அதனால தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கம்மா, நான் அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போகிறேனே, இந்த வருஷம் வேண்டாம்மா. இங்கே பாருடா தங்கம், அம்மா மாதிரியே அம்மாவை விட அதிகமாக நீ சாதிக்கணும்னு அம்மா எவ்வளோ ஆசை கனவெல்லாம் கண்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகிறப்பவே நீ இப்படியெல்லாம் பேசுகிறியே, இப்படியெல்லாம் பேசாதடா தங்கம். உன்னை ஒரு பெரிய ஆளாக இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு ஆளாக நான் உன்னை உருவாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கவள நீ இப்படியெல்லாம் நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னால் எப்படிடா தங்கம்? ஸ்கூலுக்கு போய் நீ படித்தாதான் எல்லாத்தையுமே படித்து கற்றுக்கணும்டா. அதுக்கப்புறம் தான் நீ ஒரு நல்ல மனுஷியாகவும் உலகத்தை கற்றுக்கிறவளாகவும் இருக்க முடியும். அதனால் நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது சரியா?" "சரிங்கம்மா, உங்களை விட அதிகமாக நான் சாதிப்பேன். உங்களை மாதிரி தன்னிச்சு எந்த பிரச்சனை வந்தாலையும் நான் எதிர்த்து நிற்குவேம்மா, நீங்கள் கவலையே படாதீங்க. நான்
ஸ்கூலுக்கு போகிறேன் பாட்டி, என்னை ரெடி பண்ணுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கிட்ட கத்திக்கிட்டு ஓடவும், வசந்தியும் வாடா தங்கம் வா வா உன்னை ரெடி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டே, அப்பா நான் இவனை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கமும் தன்னோட பேரன் கிட்ட வந்து, இங்கே பாருடா தங்கம், ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே சமத்தா இருக்கணும், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புது, அது எல்லாத்தையுமே காலி பண்ணி தான் கொண்டு வரணும் சரியா, அதில் எதுவுமே மிச்சம் வைக்கக்கூடாது. இங்கே பாருங்க தாத்தா, என்னாலலாம் அதிகமாகலாம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரிடா தங்கம், உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருக்கு, அது எல்லாத்தையுமே சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, இந்த குழந்தைய எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு 5 வருஷமாக நீங்களும் பிளான் போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு பிளான் கூட உருப்படியாக இல்லை. இவரை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது. இந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு இவரை ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கணுமோன்னு இப்போ எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, எப்படியாவது அவனை ஏமாற்றி அவனோட சொத்தெல்லாம் உன் பேரில் மாற்றிக்கோ உன்கிட்ட நான் எத்தனை முறை சொன்னேன். ஆனால் அது எதையுமே நீ செய்யாமல் நான் பிளான் போட்டது சரியில்லைன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னோட புத்தியை யூஸ் பண்ணி எப்படியாவது நீ சேது மேலே இருக்கிற எல்லா சொத்தையுமே உன் பேரில் மாற்றிக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. அதுக்கப்புறமா நீ வேறு வாழ்க்கை கூட அமைச்சிக்கோ. அதுதான் சேது உன் கழுத்தில் தாலி கட்டவே இல்லையே. சேது தாலி கட்டாத விஷயம் உனக்கும் எனக்கு ஈஸ்வரிக்கு மட்டும்தானே தெரியும். நம்ம 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் எப்படி அவனுக்கு தெரிய போகுது. அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாற்றிட்டதுக்கப்புறம் விஷயத்தை நம்ம சொல்லிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? சேது மாமா என் கழுத்தில் தாலி கட்டலையா? நீங்கள் சொல்கிறத என்னால் நம்பவே முடியலையே. இங்கே பாரு ஐஸ்வர்யா, அம்மா சொல்கிறது கரெக்டு தான். சேது உன் கழுத்தில் தாலி கட்ட கிடையாது, நான் தான் உன் கழுத்தில் 3 முடிச்சும் போட்டேன். அம்மாச்சி அந்த இடத்துல வந்திருந்தாங்க இல்லையா, அம்மாச்சி வந்ததுனால சேது தாலி கட்டாமல் அப்படியே நின்றுட்டான். அதனால தான் அவன் கையிலிருந்து தாலியை பிடிங்கி 3 முடிச்சுமே நான் போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அதிர்ச்சியில், இங்கே பாருங்க ஆண்டி, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த வீட்டை விட்டு நான் எப்போவோ போயிருப்பேன்ல, ஏங்க ஆண்டி இதை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ஐஸ்வர்யா சொல்கிற, நீ இந்த வீட்டை விட்டு போயிருப்பியா, ஏன் இந்த வீட்டை விட்டு போயிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஆண்டி, இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு வந்து நான் என்ன சந்தோஷமாக இருக்கேன் சொல்லுங்கள், எந்த சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்க கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னோட சந்தோஷத்தையும் உன்னோட வாழ்க்கையையும் பறித்து அந்த குழந்தையோட உசுரை எப்படியாவது நம்ம எடுத்தே ஆகணும், நம்ம பழி வாங்கி ஆகணும் சரியா அப்படின்னு சொல்லி பழி வாங்குற எண்ணத்தை நம்ம ஐஸ்வர்யாவோட மனசுலையும் விதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, இப்போ வந்து நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, தன்னோட குழந்தைய படிக்க வைக்கிறாங்க, தன்னோட குடும்பத்தை கொஞ்சம் வசதியாக கொண்டு வந்துட்டாங்க, இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வியும் சேது ஒரே ஸ்கூலுக்கு தான் தன்னோட குழந்தைங்கள கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஆனால் தன்னோட குழந்தைங்கள சேர்த்து விட்டுட்டு 2 பேரும் சந்திப்பாங்களான்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்ச்செல்வி தான் அட்மிஷன் போகிறதுக்காக போகிறாங்க. போட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு தன்னோட குழந்தைய அட்மிஷன் போட்டுட்டு கிளாஸில் விட்டுட்டு போகிறாங்க. போன உடனேயே நம்ம சேது வராரு, அதாவது ஆப்போசிட்டில் வராரு. ஆனால் 2 பேருமே பார்த்துக்கிறது இல்லை, ஆப்போசிட்டில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சேதுவும் தன்னோட குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே தன்னோட குழந்தைக்கு அட்மிஷன் போட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி தன்னோட பொண்ணை விட்டுட்டு போன அதே கிளாஸில் தான் சேதுவும் தன்னோட பையனை கூட்டிகிட்டு வந்து சேர்த்துறாங்க. சேர்த்துன உடனே, அதாவது தமிழ்ச்செல்வியோட பையனும் பொண்ணும் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருடா, ஸ்கூல் வீட்டில் இருக்கிற மாதிரி ஸ்கூலில் இருக்கக்கூடாது, எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வியோட பொண்ணும் சேதுவோட பையனும் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக க்ளோஸாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஈவினிங்கு ஸ்கூல் முடிஞ்சதும் தன்னோட
குழந்தைய கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்த உடனே ரொம்பவே சந்தோஷமாக தன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு காரில் உட்காந்துக்கிறாங்க. இங்கே பாருடி, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு, நல்லா போச்சா, ஸ்கூலில் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, ஸ்கூலில் ஒரு அண்ணாவை பார்த்தேன் நான். அந்த அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு தெரியுமா. அந்த அண்ணா என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்க. எனக்கு அந்த அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அப்படியா, அந்த அந்த அண்ணாவை எனக்கு நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்கம்மா, கண்டிப்பாக இது நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்களே என்கிட்ட சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி இருந்துட்டு அந்த குழந்தைய எப்படியாவது சாவடிச்சிடணும், இந்த உலகத்தை விட்டு போக வச்சாதான் ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தை ஈவினிங் வந்து சாப்பிடும் இல்லையா, அந்த சாப்பாடில் விஷத்தை கலக்கி வச்சுருக்காங்க. அதாவது மலர் தான் எல்லா சாப்பாடையும் செய்வாங்க. சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. செஞ்சு வச்ச சாப்பாடில் இவங்க விஷத்தை கலக்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த விஷ சாப்பாடு வந்துட்டு வச்சுருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு தன்னோட குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சேதுக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம தாத்தா, அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க தாத்தா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்கவும், மலரு அப்படின்னு சொல்லி நம்ம சேது ஒரு பக்கம் கத்தவும், அதுக்கப்புறம் மலரும் வந்து சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இங்கே பாரு மலரு, தம்பி பையன் வந்துட்டான்ல, அவனுக்கு சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலரும் சாப்பாடு கொண்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. வச்ச உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருடா கண்ணா, தாத்தா கூட அப்புறமா விளையாடிக்கலாம், வாடா கண்ணா, நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல, ஸ்கூலில் ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன்னு சொன்னேன்லப்பா, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஏதோ உறவு இருக்க மாதிரி தோணுதுப்பா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பாண்டிங்காக இருந்துச்சு. அது உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கும்ப்பா, அதே மாதிரி தான் அந்த குழந்தைய பார்க்குறப்போ எனக்கு இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சேதுக்கு தன்னோட, அதாவது இன்னொரு குழந்தைய பற்றி ஞாபகம் வந்துருச்சு. இன்னொரு குழந்தை எப்படி இருக்கும், ஏது இருக்கும், அந்த குழந்தை இப்போ பெருசாக வளர்ந்துருக்கும்ல, இப்போது முகமெல்லாம் மாறி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தன்னோட குழந்தைக்கு, இங்கே பாருடா, பசிக்கலைனாலாம் சொல்லக்கூடாது, இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேதுவோட குழந்தையும், அப்பா எனக்கு வேண்டாப்பா, எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு இப்போது வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னு எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கவும், நம்ம சேது அடம் பிடிச்சி சாப்பாடு ஊட்டி விட ட்ரை பண்ணுறாங்க. நம்ம சேதுவோட குழந்தை ரொம்பவே கோவத்தில் அந்த சாப்பாடை தள்ளி கீழே விட்டுடுறாங்க. விட்ட உடனே ரொம்பவே கோவமாக ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, இவனுக்கு இந்த தருதலைக்கு நீ ரொம்ப தான் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க, அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த குழந்தைய நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டான்னு. இப்போ பார்த்தியா இந்த வீட்டில் எவ்வளோ செல்லமாக இருக்கான்னு பார்த்தியா, இவனுக்கு சோறு ஊட்டி விடுறதே பெருசு, இதில் வேற எனக்கு இப்போ வேண்டாம் அப்போ வேண்டான்னு சோறை எப்படி தட்டி விடுறான் பாரு. இங்கே பாரு சேதோ, இவனுக்கு இவ்வளோ பாசத்தை கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு சேதோ, முதல்ல இவனை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். நீ எதுக்காக இவனுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாருங்க சின்னம்மா, என்னோட பையன் விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்கன்னு சொன்னா இல்லையா, எதுக்காக என் பையன் விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு இருக்கீங்க. இனிமேல் யாராச்சும் என் பையன் விஷயத்தில் தலையிட்டீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் பேசவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது சேதோட பையன் இருந்துட்டு ஈஸ்வரியை பார்த்துட்டு, அதாவது சின்ன குழந்தைங்கள்லாம் அழகு பழிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பழிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருமா, என்னம்மா நடந்துக்கிட்டு இருக்கீங்க, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குமா, அதுக்கு நம்ம ஐஸ்வர்யாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமே இருந்திருக்கலாமா, அந்த தமிழ்ச்செல்வி இருந்திருந்தா கூட இவ்வளோ ஆட்டம் போட்டிருக்க மாட்டாங்க இந்த வீட்டில், எனக்கு இப்போது நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், நீ சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதாண்டி, அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சா இந்த வீட்டில் இருக்கிற எல்லா சொத்தையும் நாம் வாழலாம், இந்த நம்ம சொல்கிறதா இந்த வீட்டில் நடக்கணும்னு நினச்சா
ஆனால் அந்த ஐஸ்வர்யாவுக்கு சுத்தமாக புத்தியே இல்லடி. கொஞ்சம் கூட எப்படி ஒரு ஆம்பளைய தான் பக்கம் இழுக்கிறதுன்னு கூட தெரியாமல் இருக்காடி. வாய் மட்டும்தான் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் கிளிவாடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட வராங்க. ஈஸ்வரி கிட்ட வந்த உடனேயே இங்கே பாருங்க ஆண்டி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கண்டிப்பாக இனிமேல் இவர் கூட வாழணும்னுலாம் தோணலை. நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வந்துட்டு வராரு. வந்த உடனே நம்ம இங்கே பாரு ஐஸ்வர்யா, எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன என்ன ஆண்டி, என்னை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நாள் கூட இப்போ வரைக்குமே என் கூட சேர்ந்து வாழலை. எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகி போச்சு. 5 வருஷத்துக்கு பிறகும் என்னை இப்போ வரைக்குமே ஏற்றுக்காமல் இருக்காரு. என்னை இப்போ ஏற்றுப்பாரு அப்போ ஏற்றுப்பாரு நான் உக்காந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் நேற்று என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னதுலேருந்து இப்போ வரைக்குமே என்னால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கணும்னு நினைக்கவே இல்லை. அவர் என் கழுத்தில் தாலி கட்டாதப்போ எதுக்காக நான் அவரை புருஷனாக ஏற்றுக்கணும்? என்னால் அவரை புருஷனெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு தாலி கட்டினதே சித்ரா தானே. சித்ரா தாலி கட்டினா எனக்கு கல்யாணம் ஆனதா அர்த்தமே கிடையாதுல்ல. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக இனிமேல் நான் அவரை புருஷனாக நினைக்க போகிறது கிடையாது. இனிமேல் அவர் கூட நான் வாழவும் மாட்டேன். இங்கே பாரடி கூறு கட்டவளே, அந்த தமிழ்ச்செல்வியால் தான் அந்த ராஜாங்கத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனை நம்ப வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ண வச்சு எல்லாத்தையுமே ஒரு பிளானை போட்டு உனக்கு சேதுவை கல்யாணம் பண்ணி வச்சான். இப்போ சேர்ந்து கூட சேர்ந்து வாழ்கிறதே விருப்பம் இல்லைன்னு இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு போகலான்னு இருக்கியாடி அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்றும் விடாமல் பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்டு சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அப்போது தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லையா, தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லாமல் தான் அவளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க பண்ண விஷயத்துக்கு முதல்ல இவங்களுக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. சேது, நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சின்னம்மா, உங்களை என்னோட அம்மா இடத்துல வச்சு ரொம்ப பெரிய இடத்துல வச்சு உங்களை மதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை ஒரு பையனாக கூட பார்க்காம இப்படி என்னோட வாழ்க்கையில் நாசம் பண்ணிட்டீங்களே, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க? தமிழ்ச்செல்வி மேலே ஒரு பொய்யான ஒரு ஒரு பொய்யான பழியை சுமத்தி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவளை கேவலப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்புனாங்க. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணி எப்படி உங்களால் இந்த வீட்டில் இருக்க முடியுது? இனிமேல் நீங்கள் அதுவும் நான் ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டவே கிடையாது, அந்த விஷயத்தையும் மறைச்சி இப்படி என்னை 5 வருஷமாக ஏமாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்களே, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சேதோ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன், கண்டிப்பாக இதை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரி சித்ரா இவங்க 3 பேருமே தரன்னு கீழே இழுத்துட்டு வந்த உடனேயே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்கமும், சேதோ என்னாச்சு, எதுக்காக 3 பேருமே இப்படி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே பயங்கரமான ஷாக்கு. இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இந்த வீட்டு உப்பவே சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்கு எப்படி உங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சிச்சு, எப்படி உங்களால் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்கமும் ரொம்பவே கோவமாகவும் ரொம்பவே ஆவேசத்தில் நம்ம அதாவது ராஜாங்க வந்துட்டு ஈஸ்வரியை பல்லார்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சிட்ட உடனே இங்கே பாருங்கள், நீங்கள் தமிழ்ச்செல்வியை எப்படி வீட்டை விட்டு அனுப்பினீங்களோ அதே மாதிரி நீங்கள் யாருமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க அங்கிள், எப்படி நீங்கள் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம், நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது, நான் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம சேதுக்கும் ரொம்ப கோவம் வந்துடுது. என்னடி
சொன்ன நீ என்ன சொன்ன? நான் நீ இந்த வீட்டோட மருமகளா? இங்கே பாருடி, நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்டலன்னு நிரூபணம் ஆயிடுச்சே. இங்கே பாருங்கப்பா, எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடந்துட்டுருக்கப்போ அப்பத்தா வந்தாங்களே, அப்பத்தா வந்த உடனேயே நான் தாலி கட்டவே இல்லை, தாலியை கொண்டு போனேனே தவிர நான் தாலி கட்டவே கிடையாது. என்கிட்ட இருந்த தாலியை பிடுங்கி சித்ரா தான் இந்த தாலியை கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. சேது, என்ன சேது சொல்கிற? நீ சொன்னது எல்லாமே உண்மையா சேது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா, இவங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன்ப்பா, அது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே காட்டுறாரு. காட்டின உடனே நம்ம ராஜாங்கமும் பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கமும் சேர்ந்துக்கிட்டு ஈஸ்வரி, சித்ரா, நம்ம ஐஸ்வர்யா, இவங்க 3 பேருமே என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி